குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன் அடியபேட்டிக் ப்ராசஸ் டிஃபைன் ஆஸ் த ஒன் விச் தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் இன் த ஹீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நோ எக்ஸ்சேஞ்ச் இன் த ஹீட்டு பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் டியூரிங் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும்போது பார்த்தோன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஹீட் என்ன ஆகுன்னா சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்கு சேஞ்ச் ஆகாது. சரி, சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கக்கூடியதான் உங்களுக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது. Those process in which no heat can flow into or out of the system are called adiabatic process அப்படிங்கிறாங்க சார். ஒரு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா, எந்த ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து சிஸ்டத்துக்கு சரௌண்டிங் எந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அதை பார்த்துக்கோங்க. புரியுதா? தோஸ் ப்ராப்பர் ப்ராசஸ் இன் விச் நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம் கால்டு adiabatic process அப்படிங்கிறாங்க. This conditions is attained by thermally insulating. அப்போ என்னது இந்த கண்டிஷன் எது அட்டைன்ட் தெர்மலி இன்சுலேட்டிங் சிஸ்டம். எங்கே டெம்பரேச்சர் கன்வெர்ட் பண்ணாத சரௌண்டிங் வச்சுருக்கீங்க அதெல்லாம் யூஸ் ஆகும். சரி, பவுண்ட்ரி அங்கே தான் யூஸ் ஆகும். இன் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹீட் சேஞ்ச் ஆகாது இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா என்னது, இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டத்தால் ஒர்க் செய்யுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் பாக்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அயன் பாக்ஸுங்கிறது நம்ம கரண்ட் போடுறது கிடையாது. இந்த கறி கொட்டி போட்டு வச்சு ஹீட் பண்ணி வைப்பாங்களா, அந்த அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்னது ஹீட் ஒர்க்கு டன் பை த சிஸ்டமா. இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா கறி கொட்டையை போட்டு நல்லா ஹீட் பண்ணி ஓவர் டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம். இப்போ அது எது யூஸ் ஆகுது, அயன் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கிளாத்தை வந்து அயன் பண்ண டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா ஏன்னா அதுக்கு ஹீட்டு குறைஞ்சிட்டே வருது இல்லையா, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா என்னது, இப்போ ஹீட் குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அது கறி கொட்டியை போட்டு மறுபடியும் ஹீட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ ஒர்க்கு ஆன் த சிஸ்டத்தில் வந்து நம்ம ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் என்ன இருக்கும் உங்களுக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க் டன் த சிஸ்டம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம தேக்க ஒர்க் பண்ணது டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு வருது இல்லையா? அது டன் பை த சிஸ்டம்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஆன் த சிஸ்டம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, the system cannot because the system cannot exchange heat with its surrounding. அப்போ என்ன இருக்கும், சிஸ்டம் இப்போ ஹீட் பண்ணும்போது பார்த்தோன்னா சரௌண்டிங் கூட ஹீட்டு சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபார் an adiabatic ப்ராசஸ் என்ன உனக்கு Q வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரும். அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்ஸு. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸில் பார்த்தா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சார். In an isothermal process is defined as one which the temperature of a system remain constant during the change in initial to final stage. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ வாட்டரை ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன். வாட்டர் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஹீட் பண்ணால் 100 டிகிரி செல்சியஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ டியூரிங் த சேஞ்ச் இனிஷியல் டு ஃபைனல் நார்மல் வாட்டராக ஹீட் வாட்டராக மாற்றிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தோன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பர்னர் ஆன் ஆனதே தான் இருக்கும். சரி, கூட்டவோ குறைய முடியாது இல்லையா? ஆனால் என்ன இருக்குது, டெம்பரேச்சர் ஹீட்டு மெயின்டைன் ஆகுது இல்லையா? அதான் சொல்கிறாங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ் டிபெண்ட் as one which the temperature of the system remain constant during the change from its initial to final. The system exchange heat with its surrounding and the temperature of the system remain constant. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே டெம்பரேச்சர் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்க. ஃபார் திஸ் பர்பஸ் the experiment of often performed in the thermostat. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த பர்பஸ் நம்ம ஹீட் தெர்மோஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐசோதெர்மல் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா டிடி ஈக்குவல் டு 0 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஐசோபாரிக். இது எல்லாமே மீதி எல்லாமே ஒரே வேல்யூ தான் சார். கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இதுதான் உங்களுக்கு வரும். ஐசோபாரிக். பாரிக் அப்படின்னா ப்ரெஸ் பின்னு வச்சுக்கோ, பாரிக்னா ப்ரெஷர். An isobaric process is defined as one which the pressure of the system is remain constant during the change from initial to final. ஸோ இனிஷியல்லேருந்து இப்போ சாப்பாடு செய்யணும் இல்லையா, குக்கரில் அரிசி வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு கிடைக்குது. அந்த ப்ராசஸ் பார்த்தா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சார். டியூரிங் த ஒன் விச் த ப்ராசஸ் ஒன் விச் த ப்ரெஷர் இஸ் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல். அதான் உங்களுக்கு ஐசோபாரிக். அப்போ ஐசோபாரிக் கண்டிஷன் என்னது, சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஈக்குவல் டு 0. சேஞ்ச் இன் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, அது 0வாக இருக்கும். அடுத்து ஐசோகோரிக் அப்படிங்கிறது வேல்யூம். ஸ்கோர் சொல்கிறீங்களா கிரிக்கெட்டில், வேல்யூம். அப்படிதான் ஐசோகோரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் as one which the
one which the volume of the system remain constant. When volume of the system remain constant during the change from initial to final state. Initial to final வரைக்கும் பார்த்தா வேல்யூம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் ஐசோகோரிக் அப்படிங்கிறது இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கம்ப்யூஷன் ஆஃப் ஃபியூவல் இன் ஏ பாம் கலோரிமீட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோகோரிக் ப்ராசஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க சார். க்ரியேட்டிவ் திங் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டால் 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஐசோகோரிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் வேல்யூம் 0வாக இருக்கும், வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ சைக்ளிக் ப்ராசஸ் பார்த்தப்பன்னா என்ன சொல்கிறது, when a system return to its original state after completing a series of changes. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா போன இப்போ நம்ம ஸ்கூல் எடுத்துக்கிறோம். ஸ்கூல்லேருந்து இளமலை போகணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு வரணும். என்ன பண்ணலாம், கேகே நகர் போகலாம், அடுத்து சித்தர் கோயில் போகலாம், அடுத்து இளமலை வரலாம், அடுத்து இறங்கன சிலை வரலாம், அதுக்காக ஸ்கூல் வரலாம் இல்லையா. மறுபடியும் இங்கே வந்து பர்டிகுலர் இடம்லாம் போயிட்டு மறுபடியும் வந்துச்சு. அதான் சொல்கிறாங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஏ சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் தட் இட் இஸ் செட் டு த சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டு. திஸ் ப்ராசஸ் இஸ் நவுன் அஸ் சைக்கிள் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க சார். ஸோ அப்போ சைக்கிளிக் ப்ராசஸ் பார்த்து எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஃபார் ஏ சைக்கிளிக் ப்ராசஸ் என்னென்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0, என்தால்பி 0, ப்ரெஷர் 0, வேல்யூம் 0, டெம்பரேச்சர் 0, எல்லாமே 0 இருக்கிறது தான். 0 சைக்கிள்னால் இது சிம்பிளாக ஓன் போடுவோம்ல, அப்போ 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிஷன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா Q வந்து 0வாக இருக்கும். ஐசோதெர்மல்னால் தெர்மல் டெம்பரேச்சர் 0. அடுத்து ஐசோபாரிக் ப்ரெஷர் 0, கோரிக் வேல்யூம் 0. சைக்ளிக் ப்ராசஸ் எல்லாமே 0. இங்கே U கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து U கொடுத்துருப்பாங்க, இங்கே E கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான் சார், இன்டர்னல் எனர்ஜி தான். சரியா, டெல்டா E 0, டெல்டா H 0, டெல்டா P 0, டெல்டா P 0, டெல்டா T 0, எல்லாமே 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன். இது என்ன சார் ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட்டு இனிஷியல் டு ஃபைனல். இப்போ இங்கேருந்து இப்போ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோன்னா அது இனிஷியல் எங்கே ஸ்கூல், ஃபைனல் எங்கே வீடு. அது வீட்டிலேருந்து வர மாதிரி இருந்தால் இனிஷியல் வீடு, ஃபைனல் வந்து ஸ்கூல் இல்லையா. அதுதான் உங்களுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் சார் போயிட்டு வரீங்க, எந்தெந்த ஊரெலாம் போய் ரீச் பண்ணிட்டு வரீங்க வேனில், அது சொல்கிறது தான். ஸோ இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேன் பி டிஃபைன் by using the variables. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேன் பி யூஸ் டிஃபைன் வேரியபிள் சச் as என்னென்னு பார்த்தோம்னா ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா, என்னென்ன வேரியபிள், ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர் அண்ட் n மீன்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ், வாட்டர் மேபி எதுவும் இருக்கலாம். என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ். A state function is thermodynamic property of a system. State function அப்படின்னு பார்த்தா thermodynamic property of system அப்படிங்கிறாங்க. which has a specific value for a given state. இது specifically given state and it does not depend on the path பொறுத்து இருக்காது, ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டை மட்டுமே பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. no manner or manner. சரியா, by which the particular state is reached. அந்த இப்போ ஸ்கூல்லேருந்து நீ இளம்பிள்ளை போகிற அப்படின்னா அது எப்படி போகலாம், நீ சித்தர்கோயில் போகலாம், கேகே நகர் வழியாகவும் போகலாம், இடங்கன சிலை போய் போகலாம் இல்லையா. அது நமக்கு தேவையில்லை சார். நீ ஸ்கூல்லேருந்து இளம்பிள்ளை போயிட்டியா, அதுதான் உனக்கு மேட்டர். சரியா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாரு. ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்னது, ப்ரெஷர், எக்ஸாம்பிள் பார்த்தா ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தோன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்தது பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் வந்து அந்த வழியில் எந்தெந்த வழியில் போகிறீங்க அதை பொறுத்து சொல்லலாம். ஏ பாத் ஃபங்க்ஷன் இஸ் ஏ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் ஹூஸ் வேல்யூ டிபெண்ட் ஆன் த பாத்து. இப்போ வாட்டர் ஹீட் பண்ணுறீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பாயில் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ 70 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ இருக்குது, 80 டிகிரி செல்சியஸ் என்ன ஹீட் இருக்குது, 90 டிகிரி செல்சியஸ் அந்த பாத் பிட்வீனில் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. டிபெண்ட் ஆன் த பாத் பை விச் த சிஸ்டம் சேஞ்ச் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டு. இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டில் இன் பிட்வீனில் வந்து செக் பண்ணக்கூடியது அவனுக்கு பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா ஒர்க்கு அண்ட் ஹீட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒர்க் வில் கேதர் டிஃப்ரெண்ட் வேல்யூ. சரி, அடுத்து ஒர்க் ஹீட்டு. ஸோ ஒர்க் டபுள் சேஞ்சஸ் வில் கேதர் டிஃப்ரெண்ட் வேல்யூ இஃப் த ப்ராசஸ் இஸ் கேர்ட் அவுட் ரிவர்சபிளி ஆர் இர்ரிவர்சபிளி. அப்போ எனக்கு ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். என்னது, ரிவர்சபிளாக இருக்கலாம், இர்ரிவர்சபிளாக இருக்கலாம். இப்போ வாட்ரு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஹீட் பண்ணுற பாயில் ஆகும், அப்படி கூல் பண்ணால் அப்படியே இந்த வேப்பரில் என்ன வரும், கூலிங்காக மாறும், அது ரிவர்ஸு. இர்ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி சின்ன இருக்கும், எல்லாம் வேப்பராக போயிடும், மறுபடியும் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி எப்படி மென்ஷன் பண்ணால் யூன்னு மென்ஷன் பண்ணுறாங்க.
இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். சிஸ்டத்துடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அது என்ன சார் சிம்பிள் பார்த்தோம்னா டினோட்டட் சிம்பிள் U அப்படிங்கிறாங்க. The internal energy of a system is equal to the energy possessed by all its constituents, namely இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிஸ்டத்துக்கு எல்லா கான்ஸ்டியூண்ட்டையும் பொறுத்து தான். அது என்னென்னு பார்த்தோம்னா நேம்லி ஆட்டம், அயான் அண்ட் மாலிகூல். The total energy of all the molecule of a system equal to the sum of the equal to the sum. எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன எனர்ஜி? டிரான்சிஷன் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி UT, யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி இல்லையா, அதை வந்து என்னென்னு பார்க்குறாங்க. டிரான்சிஷனல், வைப்ரேஷனல் UV, ரொட்டேஷனல் UR அண்ட் பாண்ட் எனர்ஜி பாண்டிங் UB, எலக்ட்ரானிக் எனர்ஜி E அண்ட் எனர்ஜி டியூ டு த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். இதெல்லாம் சேர்ந்தது தான். ஒன்று இப்போ ஒரு பைக்குடைய கிலோமீட்ரு மைலேஜ் பார்க்குறோம் இல்லையா, இப்போ பல்சரு, ஹீரோ ஹோண்டா, பஜாஜ்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மைலேஜ் தரும் இல்லையா. அது எதை பொறுத்து இருக்குது? டயரை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லலாம், வெயிட்டை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லலாம், சிசி பொறுத்து இருக்குது. 120cc 100cc சொல்கிறாங்க, அதை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் உனக்கு என்னது டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தஸ் யூங்கிறது பார்த்தோம்னா சம் ஆஃப் த டிரான்சிஷன் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி, ரொட்டேஷன் எனர்ஜி, பாண்டிங்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி, அது இனிஷியல் எனர்ஜி எல்லாமே சேர்ந்தது தான். என்னது இன்ட்ராக்ஷன், மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி, இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆல் த மாலிகுல் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்டு இன்டர்னல் எனர்ஜி. எல்லா மாலிகுலர் எனர்ஜி சேர்ந்தது தான் உனக்கு இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? In thermodynamics, one in constant only with the change in the internal energy rather than the absolute value of the energy. So எனக்கு internal energy ஓகே சார் பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க, in thermodynamics one is constant only with the change in the internal energy மட்டும் பொறுத்து இருக்கும், rather than the absolute value of the energy. அது சிஸ்டத்தை பொறுத்து அமையாது, இன்டர்னல் எனர்ஜி பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இம்பார்ட்டன்ட் பார்க்குறாங்க. அதில் பார்த்து இந்த இன்டர்னல் எனர்ஜி possessed by a substance differentiate its physical structure. ஸோ என்ன சொல்கிறாங்க, இன்டர்னல் எனர்ஜி இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சப்ஸ்டன்ஸு டிஃப்ரென்சியேட் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அல்லோட்ரோப் என்னது, நேம்லி கிராஃபைட்டு அண்டு டைமண்ட். சரியா? டிஃபர் ஃப்ரம் த ஈச் அதர், ஒவ்வொன்றும் பார்த்தா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் பிகாஸ் தே பொசஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி. ரெண்டுமே பார்த்தா இன்டர்னல் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் 5 மார்க் 3 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது 1 மார்க். இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. It depend on the amount of substance present in the system. எதை பொறுத்து இருக்கும் பார்த்தா சிஸ்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அமையுது அப்படிங்கிறாங்க. இஃப் த அமௌண்ட் இஸ் டபுள்டு தென் த இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ டபுள்டு. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தா இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. மேலே பார்த்தோம்னா என்னது இன்டர்னல் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்து இன்டர்னல் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோமா. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஏ சிஸ்டம் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது பார்த்தா ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்க. இட் டிபெண்ட் ஒன்லி அப்பான் த ஸ்டேட் வேரியபிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வேல்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத்து. இந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்னது பாத்தை பொறுத்து, பாத் ஃபங்க்ஷன் பொறுத்து இருக்காது அப்படிங்க. பை விச் தி இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட் ரீச்டு. பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இனிஷியல் டு ஃபைனல் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அமையுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எப்படி இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் கால்குலேட் பண்ணுறான்னு பார்த்தா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் டு இனிஷியல். இறுதியிலேருந்து ஃபைனல்லேருந்து இனிஷியல் கழிச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைச்சுன்னு தெரியும். சரியா? Change in internal energy of system experienced delta U is equal to U final minus U initial. அதாவது இன்டர்னல் எனர்ஜி இரும்பிலிருந்து ஆரம்பத்தில் கழிச்சுன்னா எவ்வளோ கிடையாது, அதுதான் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. சைக்ளிக் ப்ராசஸ் எடுத்து இன்டர்னல் எனர்ஜி 0 தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இல்லையா.
சைக்கிள் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டே அப்படின்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சேஞ்சு டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் the final state F is less than that of internal energy of the system initial state. அப்போ என்ன இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி நெகட்டிவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஏ நெகட்டிவாக இருக்கும். அப்போ யூஎஃப் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் லெஸ் தென் தட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் இனிஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஃபைனல் ஸ்டேட்டு இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்டு. அது அப்போ என்ன இருக்கும், டெல்டா யூ வந்து பாசிட்டிவாக இருக்குங்கிறாங்க. delta u is equal to delta uf minus ui is equal to positive ரைட்டா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஹீட்டு. ஸோ ஹீட் எப்படி சார் டிஃபைன் பண்ணுறாங்க, a heat is regarded as an energy in transit across the boundary separation of system from surrounding. ஸோ ஹீட் regard the energy transit, எனர்ஜி ஹீட்டுங்கிறது எனர்ஜி டிரான்சிஸ்ட் ஆகுது எங்கன்னா பவுண்ட்ரி வழியாக. பவுண்ட்ரி அப்படி என்னென்னு பார்த்துருப்போம் இல்லையா, டெர்மினாலஜியில் பார்த்துருப்பீங்க, தெர்மோடைனமிக் டெர்மினாலஜியில் பார்த்துருப்பீங்க, சிஸ்டம் சரௌண்டிங் பவுண்ட்ரி அப்படின்னு. சிஸ்டம் வந்து இமேஜினரி பார்ட்டு சரியா, சரௌண்டிங் அப்படிங்கிறது அதர் தென் இமேஜினரி பார்ட்டு, பவுண்ட்ரி அப்படிங்கிறது டு செப்பரேட் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இதுதான் உங்களுக்கு டெர்மினாலஜி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஹீட் இஸ் ரிகார்ட் த எனர்ஜி இன் டிரான்சிஸ்ட் அக்ராஸ் த பவுண்ட்ரி. பவுண்ட்ரி டிரான்சிஸ்ட் ஆகுது செப்பரேட்டிங் எ சிஸ்டம் ஃப்ரம் இட் சரௌண்டிங். சரௌண்டிங் வந்து சிஸ்டம் செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த டிரான்சிஸ்ட் ஆகுது. Heat change lead to the temperature difference between the system and surrounding. Heat is a path function. So heat என்னது, change leads to temperature difference between system and surrounding. Change in the temperature difference between system and surrounding. சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்க, நமக்கு பாத் ஃபங்க்ஷன் சரியா. இப்போ ஹீட்டுங்கிறது பார்த்தோம்னா பாத் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லலாம். அப்போ யூனிட் ஆஃப் ஹீட்டு அது என்ன சார், யூனிட் ஆஃப் ஹீட் பார்த்தோம்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட்டு ஜூல்னு சொல்கிறாங்க. ஹீட் குவான்டிட்டிஸ் ஆர் ஜென்ரலி மெஷர்ட் பை கலோரி. ஹீட் குவான்டிட்டி எப்படி சார் மெஷர் பண்ணுறோம், கலோரிங்கிற யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. A calorie is defined as a quantity of heat required to raise the temperature 1 gram of water by 1 degree Celsius. ஸோ அப்போ என்னது, ஜூல் எப்படி சார் டிஃபைன் பண்ணுறான்னு பார்த்தோம்னா 1 gram of வாட்டரை 1 degree Celsius நீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் உனக்கு கலோரி அப்படிங்கிறாங்க சார். புரியுதா. அது எப்போன்னு பார்த்தோம்னா இந்த விசினிட்டி நியர்பை 15 degree செல்சியஸில் வாட்டர் ஹீட் ஆகிட்டுருக்கு. 1 gram வாட்டர் வந்து 15 degree செல்சியஸ் ஹீட் ஆகிட்டுருக்கு. அது 15லேருந்து 16 மாற்ற இல்லையா, அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை அதுதான் உனக்கு கலோரி அப்படிங்கிறாங்க. புரியுதா. A calorie is defined as a quantity of heat required to raise the temperature of 1 gram of water by 1 degree Celsius. சரியா. 1 degree Celsius வந்து இங்கே 1 gram of water 1 degree Celsius ஹீட் பண்ணுறது தேவை எனர்ஜி தான் கலோரி அப்படிங்கிறாங்க. விசினிட்டி அப்படி நியர்பை 15 degree செல்சியஸில் இருக்கிறது மணி எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறது தேவையான தான் கலோரி அப்படிங்கிறாங்க சார். ஸோ சைன் கன்வர்ஷன் ஆஃப் ஹீட்டு, சைன் கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ சிம்பிள் ஆஃப் ஹீட் இஸ் கியூ. ஹீட்டுக்கு என்ன சிம்பிள் கியூன்னு பார்க்குறோம். இஃப் ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம் ஃப்ரம் த சரௌண்டிங்லேருந்து உள்ள ஹீட் பண்ணணும். அப்போ அதாவது நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது உள்ளே என்ட்ராகுது. அப்படிங்கும்போது அது என்ன இருக்கும், எண்டோதெர்மின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ இந்த எண்டோதெர்மினால ப்ளஸ் வரும் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம் ஃப்ரம் இட் சரௌண்டிங்லேருந்து வெளியிலேருந்து ஹீட் வந்து உள்ள சிஸ்டத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் இன்க்ரீஸு, ஹென்ஸ் இஸ் டேக்கன் இந்த பாசிட்டிவ் சைனு ப்ளஸ் கியூ அப்படிங்கிறாங்க சரியா. அதுவே இஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ளோ அவுட் ஆஃப் த சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் வெளியே போச்சு அப்படின்னா என்ன இருக்கும், இந்த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிக்ரீஸ், ஹென்ஸ் இஸ் டேக்கன் இந்த நெகட்டிவ் சைனு அப்படிங்கிறாங்க. புரியுதா. சிஸ்டத்துக்குள்ளார ஹீட் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், சிஸ்டத்துலேருந்து வெளியே போச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஒர்க்கு டபுள்யூ அப்படிங்க. ஒர்க் இஸ் டிஃபைன் as the force multiplied by displacement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பால் இருக்குது அப்படின்னா நீ அடிக்கும்போது எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறியோ அங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாரு, அதுதான் உனக்கு ஒர்க் அப்படிங்கிறாங்க சார். ஒர்க் இஸ் டிஃபைன் as force multiplied by displacement of anything எக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒர்க்கு மைனஸ் டபுள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எக்ஸு. அந்த மைனஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எனர்ஜி, இப்போ நான் தள்ளுற இல்லையா, அதை தள்ளும் போது எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கோ அதுதான் மைனஸ் எஃப்ங்கிறாங்க. மைனஸ் டபுள்யூ ஒர்க்கு மைனஸுங்கிறாங்க. எஃப்ங்கிறது ஃபோர்ஸு எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து தான். இப்போ ஒர்க்கு இப்போ நான் வந்து தள்ளுனா என்னால் நான் வந்து சம் எனர்ஜி லாஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதுதான் மைனஸ் ஒர்க் அப்படிங்கிறாங்க ரைட்டா. ஸோ த நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் இண்டிகேட் த
ஒர்க் ஹேஸ் பின் டன் பை த சிஸ்டம். சிஸ்டம் இப்போ சிஸ்டம்னா நான் தான் தள்ளியிருக்கேன், அப்போ எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, அதனால் டன் பை த சிஸ்டம் பை ஸ்பெண்டிங் த பார்ட் ஆஃப் இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ த ஒர்க் இஸ் பாத் ஃபங்க்ஷன். ஒர்க்குன்னு பார்த்தோம்னா ஒன்று என்னது, பாத் ஃபங்க்ஷனு அப்பியர்ஸ் ஒன்லி அட் த பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். எங்கே சார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பவுண்ட்ரியில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பியர்ஸ் டூரிங் த சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். எங்கே சேஞ்ச் த ஸ்டேட் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட், அப்போ தான் உனக்கு ஒர்க்கு நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக வாட்டர் இருக்குது, எப்போ டெம்பரேச்சர் ரீச் அண்ட் பாயில் ஆகுது அப்போ தான் நமக்கு தெரியும், ஃபைனல் ஸ்டேட்டில் நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. த தெர்மோடைனமிக்ஸ் சரௌண்டிங் இஸ் ஏ லார்ஜ் that macroscopic change to surrounding is to happen. In thermodynamics, surrounding is so large that macroscopic change to surrounding is do not happen. The thermodynamics surrounding is large to macroscopic change. So surrounding பார்த்தா ரொம்ப லார்ஜாக இருக்குது, சரியா? ஸோ லார்ஜ் மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் சரௌண்டிங் டு நாட் ஹேப்பன். ஸோ என்ன லார்ஜ் சைஸில் இருக்கிறது மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இது அதனால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க, சரியா? அடுத்து யூனிட் ஆஃப் ஒர்க்கோட யூனிட் என்ன பார்த்தோம்னா இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கு. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் பார்த்தோம்னா ஜூல். இது என்னது ஜூல் தான் சொல்கிறாங்க. ஜூல் விச் இஸ் டிஃபைன் as the work done by a force of 1 Newton through a displacement of 1 meter. ஃபோர்ஸ் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம், அப்போ என்ன அது டிஸ்பிளே அந்த திங்ஸ் என்னவாக அது 1 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறாங்க. வி ஆஃப்டன் யூஸ் கிலோஜூல் ஃபார் லார்ஜ் குவான்டிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து கிலோஜூல் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டி எனர்ஜி ஜூல் சொல்லி அதுதான். அப்போ 1 கிலோஜூல் ஈக்குவல் 1000 ஜூலு. புரியுது என்ன சொல்கிறேன்? எஸ்ஐ யூனிட்டுங்கிறது ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட் ஜூல் அப்படிங்கிறாங்க. which define as the work done by a force on 1 Newton force வந்து நீ பாஸ் பண்ணுற அப்படின்னா எவ்வளோ 1 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும் அந்த திங்ஸு, அதுதான் உனக்கு யூனிட் அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேஸ் 1 மீட்டர் ஜூல் இஸ் ஈக்குவல் நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறாங்க. வி ஆஃப்டன் யூஸ் கிலோஜூல். எப்போ கிலோஜூல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா லார்ஜ் குவான்டிட்டி ஹீட் யூஸ் பண்ணும்போது பார்த்தா நம்ம கிலோஜூல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 1 கிலோஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல் அப்படிங்கிறாங்க சார். அது சைன் கன்வென்ஷன். A symbol of work is W. Work symbol பார்த்தா W அப்படிங்கிறாங்க. Work is done by the system. Work done by the systemனா சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ சொன்னோம் இல்லையா அயன் பாக்ஸு ஹீட்டு நல்லா இருக்குது, அந்த அயன் பாக்ஸு நல்லா ஹீட் பண்ணால் ஒர்க் டன் பை த சிஸ்டம். சிஸ்டத்தால் ஒர்க் செய்யப்படுறதுனால என்ன இருக்கும், வேலை செய்யப்படுறதுனால அது எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகுது இல்லையா, அதனால் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க சார், சரியா? மைனஸ் முடிஞ்சா. அதுக்கு அடுத்தது இவ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இப்போ என்னது ஹீட் குறைஞ்சி போச்சு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கறியில் போய்ட்டு மறுபடியும் ஹீட் பண்ணுறோமா. ஸோ இப்போ சிஸ்டத்துக்கு ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஒர்க் இன்க்ரீஸாக இருக்கும், அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது அது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்க. கன்வர்ஷன் டு ஒர்க் டேக் டு பி பாசிட்டிவ். அடுத்தது ப்ரெஷர் வேல்யூம் ஒர்க்கு. ப்ரெஷர் வேல்யூம் ஒர்க் என்னது, தி எலமெண்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் the only type of work generally considered. The elementary thermodynamics, the only type of work generally considers in the work done in expansion or compression. ஒன்று கேஸ் மாலிகுல் வந்து எக்ஸ்பென்ஷன் அதிகமாக கொண்டு போகணும், இல்லைனா கூல் பண்ணி என்ன பண்ணணும், லிக்விடாக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அது கேஸ். சரி, கேஸ் மாலிகுல் வந்து ஒன்று எக்ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும், இல்லைனா கம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். திஸ் இஸ் நவுன் as ப்ரெஷர் வேல்யூம் ஒர்க் அப்படிங்கிறாங்க சார், சரியா? பிவி ஒர்க் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ.